கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர் என்பது. ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் அக்கா அன்னைக்கு என்ன பாடம் எடுத்துட்டு இருக்காங்கன்னா, கர்த்தர் எப்படி ஏவாளை உருவாக்கினார் என்பதை பிள்ளைகளுக்கு ஒரு கதையாக கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். சொன்னாங்க, சாமி ஆதாமுக்கு தூக்கத்தை வர வச்சுட்டு அவர் வயிற்றுல ஒரு ஆபரேஷன் பண்ணி அந்த விழாவை எடுத்து ஏவாளை கர்த்தர் உருவாக்கினாருன்னு சொன்னாங்க. நம்ம குட்டி பையன் கேட்டான். ரைட், கேட்டுட்டு சர்ச் முடிச்சோடனே வீட்டுக்கு வந்தான். மதியம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான். தூங்கி ஏன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். அம்மா கேட்குறாங்க, ஏன்டா அழுகுற அப்படின்னா, இல்லை எனக்கு வயிறு வலிக்குது, நான் வர தூங்கிட்டேன். கடவுளைய வயிற்ற ஓபன் பண்ணி ஏன் விழா எலும்பு எடுத்து எனக்கால ஏவாளை என்ன பண்ணிட்டாரு, உருவாக்கிட்டாரு. அதனால எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சான், யாரா அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா, எங்க சண்டே ஸ்கூல் அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வேடிக்கையான ஒரு கதை. ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் உருவாக்குறார். அதுதான் இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சினாட் மன்றம் நமக்கு கொடுத்திருக்கிற ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, மேரேஜ் a lasting life of love. திருமணம் நிலை பெறும் அன்பின் வாழ்வு. இந்த ஆராதனை தொடங்கும் போது ஒரு வசனத்தை சொல்லி ஆரம்பித்த ஞாபகம் இருக்கா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கலாமா? ரைட், அதுக்கு முன்னாடி அன்புன்னு போட்டுக்கோங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும். அடுத்தது, அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். அடுத்து, அன்பு சகலத்தையும் நம்பும். அப்புறம், அன்பு சகலத்தையும். நிறைய மனைவிமார்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, ராத்திரி நிம்மதியாவே தூங்க விட முடியாது. ஒரே கொரட்ட சத்தம் சகிக்க முடியல. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் சகிக்கும். ஆமென். ரைட், இந்த உறவு, திருமணம் என்கின்ற அந்த உறவை யார் ஏற்படுத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போமா? பின்பு தேவனாகிய கர்த்தர், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அடுத்தது, ரைட், இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் மனிதன் ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று யாரை ஏற்படுத்தினார்? ஒரு துணையை கர்த்தர் ஏற்படுத்தினார். இன்றைய தினத்திலே இந்த உலகத்திலே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. திருச்சபை என்னை பொறுத்தமட்டில் நான் விசுவாசிக்கிறது, திருச்சபை எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற, அரவணைக்கிற, எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துகிற ஒரு திருச்சபையாக இருக்கிறது. இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லோரும் கணவனும் மனைவியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். சிலர் உங்கள் மனைவியை நம்ம தேசத்திலே விட்டுட்டு நீங்கள் பிரிந்து இங்க இருக்கலாம். இல்ல சில குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், நீங்கள் உங்கள் கணவனையும் உங்கள் மனைவியும் பிரிந்து நீங்கள் இங்கு உட்கார்ந்து இருக்கலாம். இல்லை திருமணத்தை குறித்து ஒரு பயத்தோடு திருமணமே வேண்டாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். திருமணத்தை குறித்து நம்பிக்கை இல்லாமல் நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் நிலைப்பாடு எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். திருச்சபை உங்களை நேசிக்கிறது. ஆமென். திருச்சபை எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறது. The church, இந்த திருச்சபை எல்லோருக்குமான திருச்சபை. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன என்று எங்களுக்கு கவலை இல்லை. நீங்க சிங்கிளா, இல்ல நீங்க மேரிடா, இல்ல நீங்க டிவோர்ஸியா, இல்ல நீங்க விடோவா, we love everyone. ஆண்டவரும் எல்லோரையும் நேசிக்கிறார். ஆமென். அந்த ஒரு பரந்த மனப்பான்மை நமக்கு தேவைப்படுகிறது. இப்ப சொல்லியிருக்காரு, இயேசு கிறிஸ்து மனிதன் இணைத்ததே, கடவுள் இணைத்ததே மனிதன் பிரிக்காது. ஒருவேளை நாங்கள் பிரிந்து இருக்கிறவர்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? நான் அதுதான் கொண்டு வர விரும்புகிறேன். நாம் யாரையும் நியாயத்திற்க இங்க இல்ல. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம் யாரையும் நியாயத்திற்க நாம் இங்கே இல்லை.
நாம் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த, எல்லோரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவங்களுடைய இடத்தில் அவங்கவுங்க நிலையில் இருந்து அவங்களுடைய வலியை உணர்ந்து கொண்டால்தான் நம்ம காரியங்களை பேச முடியும். So we are not judgmental. யாரும் இங்கே ஜட்ஜ்மெண்டல் கிடையாது. We love everyone. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் நம்முடைய உலக ஓட்டத்துல பார்க்கும் பொழுது முன்ன இருந்ததை விட இன்னைக்கு அந்த டைவர்ஸ் ரேட் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. அந்த திருமண முறிவுகள் அதிகமாயிட்டு கொண்டிருக்கிறது. திருச்சபை அது குறித்து ஒரு கன்சர்னோடு இருக்குது. இந்த சர்ச், இந்த திருச்சபை, உலக திருச்சபை இந்த திருமண முறிவுகளை குறித்து கரிசனை இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு? குறிப்பா நிறைய ஆய்வுகள் சொல்லுகிறது, அதிகமா டிவோர்ஸ் பண்றவங்க, அதிகமா மனமுறிவில் போகிறவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கணக்கெடுப்பும் நமக்கு இருக்கிறது. ரைட், அது ஒரு புறமேங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் ரிலேஷன்ஷிப்ஸ், கமிட்மெண்ட்ஸ் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். திருமணத்துக்கு மாற்றா இன்னைக்கு இருக்கிற ஜென்சினா நமக்கு தெரியும் யாரு, இந்த ஜெனரேஷன் ஜென்சி. ஸோ they want alternate relationships, they want alternate ideas. ஸோ அதனால திருமணம் அல்லாத உறவுகளே அவங்க விரும்புகிறாங்க. நிறைய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல மட்டுமில்ல, டவுன்ஸ்ல கூட இன்னைக்கு அது இதுவாயிடுச்சு. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ், நிறைய காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை தவிர்த்து மற்ற காரியங்களும் நம்ம எல்லாமே அறிந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருடைய உரிமைகளை குறித்து எல்லோரும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் உலகத்தின் போக்குகளை நான் உங்களுக்கு முன்பாக சொல்றேன். இவை மத்தியிலே கடவுள் உருவாக்கின, கடவுள் கொண்டு வந்த அந்த திருமணத்தை குறித்து நாம் எப்படி புரிந்து கொள்ள முடிகிறது? அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய சவால். சில விஷயங்களை நம்ம வெளிப்படையாக என்ன பண்ண முடியாது, பேசிட முடியாது. ஆனால் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கோம். எல்லாவற்றையும் நமக்கு இருக்கிறது. நாம் முதிர்ந்தவர்கள், நாம் அறிந்தவர்கள். அப்போ கடவுள் ஏற்படுத்தின இந்த திருமண உறவை குறித்து நமக்கு ஒரு புரிதல் தேவைப்படுகிறது. நான் இதை திருமறையிலிருந்து விளக்க விரும்புகிறேன். அவ்வளவுதான். நான் திருமறையில் இருக்கின்ற 3 பகுதிகளிலிருந்து இந்த திருமணத்தை குறித்து நான் விளக்க விரும்புகிறேன். இந்த திருமணம் என்பது கடவுள் உருவாக்கின ஒரு காரியம். குறிப்பாக இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் தோன்றுவதற்கு முன்பாக, அரசர்கள் உருவாவதற்கு முன்பாக, நாகரிகங்கள் உருவாவதற்கு முன்பாக, திருச்சபைகள் உருவாவதற்கு முன்பாக கடவுள் முதல் மணமகனுக்கு முதல் மணமகளை ஏற்படுத்தினார். அது யாரு? ஆதாம், ஏவாள். கர்த்தர் அவர்களை ஏற்படுத்தி கர்த்தர் அவர்களை இணைத்தார். உடன் படிக்கை, அக்ரிமெண்ட்டை நம்ம கேன்சல் பண்ணிடலாம், ஆனால் உடன்படிக்கை நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இந்த உடன்படிக்கைக்கு 3வது ஒருவர் சாட்சியாக இருக்கிறார். அவர் யார் என்றால் கடவுள், ஆண்டவர் நமக்கு சான்றாக இருக்கிறார். அப்போ அதனால இந்த நாளுடைய தலைப்பு நமக்கு சொல்கிறது, a lasting life of love. அன்பான தேவச்சனமே, ஒருவேளை ஒரு மாதிரி கசப்பான சூழ்நிலைகளில் உங்கள் வாழ்க்கை போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு broken ரிலேஷன்ஷிப்ல நீங்க போயிட்டு இருக்கலாம். இந்த பிரசங்க முடிவுல ஒருவேளை கர்த்தர் உங்க இடத்துல உணர்த்தலாம். ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. நீங்க யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆமென். நீங்க யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. இங்க இருக்கிறவங்க யாராவது சொல்ல முடியுமா நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு? கண்டிப்பா கிடையாது. இந்த உலகத்தில் குறை உள்ள மனிதர்கள் எல்லாமே உண்டு. உள்ள பேசுறேனே, மனைவி கிட்ட போய் கேட்டா அவங்க 1000 கம்ப்ளைண்ட் நம்மள சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ எல்லாரிடத்திலும் குறைவுகள் உண்டு. ஆனால் அந்த குறைவுகள் மத்தியிலே அன்பு செலுத்த கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மளே குறை உள்ளவர்கள், ஆனா கடவுள் நம்மை நேசிக்கிறாரா இல்லையா? அப்போ நம்முடைய உறவை நேசிக்க நம்ம ஏன் மறுக்கிறோம்? யாருங்க தவறு பண்ணல? இல்ல, அவர் என்னை ஏமாத்திட்டாரு, என் நம்பிக்கையை உடைச்சிட்டாரு, என்னை சீட் பண்ணிட்டாரு. நம்ம எத்தனை முறை கடவுளை ஏமாற்றி இருக்கிறோம்? நாம் எத்தனை முறை கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம்? இன்னைக்கு கணவன் மனைவி என்ற உறவை நீங்க ஒரு பக்கம் வச்சுட்டு கடவுளும் திருச்சபை என்ற உறவை யோசித்து பாருங்க. நம்ம நிறைய நேரத்துல நமக்கு அது கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்கு மணவாளன், திருச்சபை அவருடைய மணவாட்டி. இந்த மணவாட்டி எத்தனை முறை மணவாளனுக்கு விரோதமாய் பாவம் செய்த போதிலும் மணவாளன் ஒவ்வொரு முறையும் அணைத்துக் கொள்ளுகிறார். நிறைய சிங்கிள்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க,
நிறைய தம்பி தங்கச்சிங்க திருமணம் ஆகாத இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க திருமணத்தை பத்தி சிந்திக்க வேண்டாம். நான் உங்களுக்கு ஒன்ன பத்தி சொல்றேன். உங்களும் கடவுளும் யோசிச்சுக்கோங்க. நீங்க கடவுளுடைய உறவு. அப்போ கடவுள் உங்களை திருமண ஒப்பந்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்ன்றதை யோசிச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் தனிமையில் இருக்கலாம், தனியாக இருக்கலாம். அப்ப எனக்கு யாரு உற்ற துணை அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, துணை இல்லாமல் இங்க இருக்கிற எல்லோருக்கும் கர்த்தரே துணையா இருக்கிறார். ஆமென். அதே போல இங்க இருக்கிற சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அருமையான சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. குடும்பத்தை எங்க இருக்கும்? நாட்டுல விட்டுட்டு கடின பாடுகளோடு இங்க நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கலாம். ஐயோ, என் மனைவி என் கூட இல்ல. வருத்தப்படாதீங்க, அதுக்கும் ஆண்டவர் உங்களோடு பேச இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, 3 தலைப்பின் கீழாக நான் விரைவாக முடிக்க ஆசைப்படுகின்றேன். முதல் தலைப்பு ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 வரை நம்ம படிக்க கேட்டோம். மிகப்பெரிய திருமறை பகுதி. அதுல ஒரே ஒரு வசனம் தான் கீ பாயிண்டா நான் எடுத்து விரும்புகிறேன். அந்த 20ஆம் வசனத்தை ஒருத்தர் படிங்க. ராகேலுக்காக யாக்கோபு 7 வருஷம் வேலை செய்தார். ராகேல் மீது இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவருக்கு எவ்வளவு நாளா இருந்தது? கொஞ்ச நாள். எனக்கு யாக்கோபு மேல நிறைய கிரிட்டிக் உண்டு. ஐ கான்ட் அக்செப்ட் டைரக்ட்லி. ஏன்னா அவர் 7 வருஷம் மட்டும் காத்துல. எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? டெக்னிக்கலா 14 இயர்ஸ். ஏன்னா லேயாலு கூட ஒரு 7 வருஷம், அப்புறம் ராகேல். இங்க ஒருவேளை அன்பு மிகுதி. ஃபர்ஸ்ட் யாருதான் மீட் பண்றாரு அவரு? ராகேல். நம்ம ஊர்ல சொன்னவனு கண்டவுடன் காதல், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். நிறைய பேர் சிரிக்கிறாங்க. ஐயோ, நம்ம கதை மாதிரி இருக்கு. ரைட், ஓகே, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா இருக்கலாம். ஆனா லேயாலை மறந்த பிறகு அது அவருடைய பலவீனத்தை அவருக்கு தெரியுது. அடுத்தது ராகேல் வேணும்ன்றாங்க. ஒருவேளை அவருடைய ஆசை இதெல்லாம் நிறைய திறனாய்வுக்கு உட்பட்டது. நான் இதை தியாலஜிக்கல் இதுனா நான் வேற மாதிரி ப்ரீச் பண்ணுவேன். சோ அந்த பகுதிக்கு நான் போக விரும்பல. யாக்கோபு தவறு செய்திருக்கிறார், அதை நான் நியாயப்படுத்த விரும்பல. ரைட். ஆனால் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவருடைய அன்பு ரொம்ப பெருசா நிக்குது. அதுதான், நல்லவர் யாருமே கிடையாது. யாக்கோபு பண்ணது தவறுதான். ஆனால் அந்த தவறை விட அங்க ரொம்ப பெருசா அங்க எது நிக்கிறது? அன்புதான். அதனால அந்த 7ஆம் வசனத்தை சொன்ன, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அப்போ அங்க யாக்கோபு லேயாளுக்காக, ரேச்சலுக்காக அந்த 7 வருடங்கள் அவருக்கு எப்படி இருந்ததா? எப்படி இருந்தது? வசனம் சொல்லுது கொஞ்ச நாளா. ஒருவேளை உங்கள் மனைவிகளை பிரிந்திருக்கிற கணவர்மார்களே, இங்க நீங்கள் தங்கி இருக்கிற நாட்களை கடவுள் உங்களுக்காக கொஞ்ச நாட்களாக மாற்றி போடுவார். ஆமென். ஏன்னா அந்த அன்பு அதிகமா இருக்கும் பொழுது யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம் சொல்லுங்களேன். கணவர்மார்கள் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய காரியம், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்? நான் ஏன் தூங்காம கொள்ளாம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன்? ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் நான் டிராவல் பண்றேன், எதுக்காக அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்களேன். கண்டிப்பா எல்லா கணவன்மாரும் இந்த வார்த்தையை சொல்லிருப்பீங்க. யாருக்காக? உங்களுக்காக தான். அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் கேட்டேன், நானு குடுக்காம விட்டு பாருங்க, ஏன் குடுக்கலன்னு கேட்பாங்க. அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி தரலன்னு பாருங்க, இது கூட வாங்கி தரலையான்னு. ஆனா வேலைக்கும் போகணும், நேரத்தையும் கொடுக்கணும். அங்கதான் நமக்கு பேலன்ஸ் பண்ண தெரியல. இங்கே யாக்கோபு அந்த குடும்ப உறவுக்காக, அவர் அந்த அன்பிற்காக அவர் காத்திருந்த நேரம் அவருக்கு ரொம்ப கொஞ்சமா தான் இருந்தது. இன்னைக்கு இந்த காத்திருப்பு ரொம்ப கஷ்டங்க. இன்னைக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த வெயிட்டிங் பீரியட் எல்லாமே உடனுக்குடன் நடக்கணும். உடனுக்குடன் லவ் பண்ணாங்கன்னா அடுத்ததே கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் அதுதான் கற்றுக் கொடுக்குது. உடனே குழந்தை பிறந்துடணும். குழந்தை இல்லைன்னா நான் குழந்தை இல்லையா? பிறந்த குழந்தை உடனே ஸ்கூலுக்கு போயிடணும். ஸ்கூல் போன குழந்தை உடனே காலேஜுக்கு போயிடும். இந்த சமுதாயம் ஒரு பிரஷர் கொடுத்துட்டே இருக்குதுங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல, இன்னும் குழந்தை இல்லையா? உனக்கு என்ன பிரச்சனை? புரியல எனக்கு. நீயா கல்யாணம் பண்ணி வச்ச? நீ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீஸ் பில் கட்ட போற? இல்ல அந்த குழந்தைக்கு நீ தான் டைப்பர் வாங்கி தரப்போற? நமக்கே 1000 பிரச்சனை இருக்கு. அடுத்த வாழ்க்கையில என்ன இருக்கு இல்லன்னு அக்கறையே கிடையாதுங்க. அது உன் வேலை கிடையாது. அடுத்தவர்களை குறித்து கேள்வி கேட்கிறத தயவு செய்து நிறுத்துங்க. நம்ம வாழ்க்கைய பாருங்க.
அவங்க அதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், அவங்க என்ன பிரச்சனைக்குள்ள போயிருக்கிறாங்க, அவங்க என்ன வழின்னு அவங்களுக்கு தெரியுங்க. நம்ம போய் ஜட்ஜ்மெண்டலா போய் உண்மையிலே நான்லாம் வந்து கல்யாணம் ஆகாம 4 வருஷம் 3 வருஷம் ஐயரா இருந்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் இன்னைக்கு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் புக் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல பாருங்க, இந்த திருமணம் அந்த ஆராதனை ஃபுல்லா மஞ்சளா இருக்கும், தெரியுதுங்களா? இந்த ஆராதனை புக்கு ஏன்னா நான் கல்யாணமே பண்ணல, ஆனா 3 வருஷத்துல 100 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். அப்ப அந்த ஊர்ல கிராமத்துல சொல்லுவாங்க, ஐயரே மொட்டை பையன் கல்யாணம் ஆகாத, அவன் போய் நான் கல்யாணம் பண்றதுன்னு. ஆனா கர்த்தர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 கல்யாணம் நடத்துவேன், 5 கல்யாணம் நடத்துவேன். அப்போ சில காரியங்கள் கர்த்தர் அதன் காலத்திலே நேர்த்தியாக கொடுக்கிறாரு. அப்ப நான் யோசிப்பேன், சில பேரெல்லாம் என்கிட்ட கல்யாணம் வேணான்ட்டு வேற இடத்துல போய் கல்யாணம் வச்சிருக்காங்க. ஏன் ஐயரு கல்யாணம் பண்ணல? இப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு எடுத்து பார்த்தேன் இந்த புக்கு. சரி, இந்த ஆராதனையில அந்த வாழ்விலும் தாழ்விலும் சொல்லுமே அதை ரெஃபர் பண்ணி பார்த்தா ஒரே மஞ்சளா இருக்கு. ஏன்னா அந்த தாலியை வச்சு இதுலதான் பிளஸ் பண்ணி கொடுப்போம் நாங்க. அப்ப அத்தனை முறை பட்டு 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 அது வந்து மஞ்சளாவே மாறி இருக்கு. ரைட், ஓகே. அப்ப கர்த்தர் அதன் காலத்துல வைத்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நான் நோக்கி பார்த்தேன்னா, நான் வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்றேன், தம்பி தங்கச்சி, தயவு செய்து அவசரப்பட்டு ஏதாவது எடுத்து சொல்லிக்காத, புரியுதா? உனக்கென்று கர்த்தர் ஒரு விழா எலும்பை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆதாமுக்கு ஏவாள், ஆதாமுடைய விழாவை எடுத்து யாரை உருவாக்கி இருக்கிறாரு? ஏவாளை உருவாக்கி இருக்கிறாரு. சாமி இதான் ஏவாள் சொல்லி நீ எடுத்து உள்ள சொருவிக்கணும்னு வச்சுக்க, அது குத்தம் குடையும் நோண்டிக்கினே இருக்கும், உன்னால நிம்மதியாக இருக்க முடியாது. நிறைய பேர் ஆமா சார் நானும் அப்படிதான் அப்படின்றீங்களா? மனைவிமார்களே ஜாக்கிரதையா இருக்கு. ரைட், ஜோக்ஸ் அப்பார்ட். கர்த்தர் ஏற்ற துணையை ஏற்படுத்தியிருக்கிறார். ஞான தேவச்சனமே, உங்கள் துணை யார் என்று கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் அதன் காலத்தில் நேர்த்தியா செய்யுது. ஒருவேளை உங்க அப்பா அம்மா பார்த்து கல்யாணமா இருக்கலாம், நீங்க பார்த்த கல்யாணமா இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்றது அதுதான். நான் யாரையும் நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண விரும்பல. லவ் மேரேஜ் கரெக்டா, அரேஞ்ச் மேரேஜ் கரெக்டா நான் சொல்லல. உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரோ செய்யுங்க. ரைட். ஆனா அது எல்லாவற்றிலும் ஜெபத்தினாலே செய்யுங்க. ஆண்டவரே, எனக்காக வைத்திருக்கிற என் விழா எலும்பு இவர்தானா? இவர் என்றால் இதற்காக நான் காத்திருக்கிறேன். I pray. அதே போல அந்த உறவு ஏற்படுத்திட்டுச்சு, அந்த வாழ்வு வந்துருச்சு, அந்த அன்பு வந்துருச்சு. அதுல நிறைய வழிகள் இருக்கும். நீங்க இந்த சினிமா பார்த்து நிறைய கெட்டு போயிட்டீங்க. சினிமா கிளைமேக்ஸ் எங்க முடியும்? 2 பேரும் லவ் பண்றாங்க, கல்யாணத்தோட உண்மையான கிளைமேக்ஸே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. உண்மையான போராட்டமே திருமணத்துக்கு அப்புறம். யார் வேணா காதலிக்கலாங்க, யார் வேணா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கலாம். ஆனா அந்த திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை வாழ்றதுதான் முக்கியம். அது எவனும் காட்ட மாட்டானுங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஒவ்வொரு நாளும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நிறைய பேருக்கு பயம் திருமணத்துக்கு அப்புறம். நான் எங்க அம்மா வீட்டுல அப்படி இருந்தேன், எங்க அப்பா அம்மா வீட்டுல அப்படி இருந்தேன், நான் இங்க வந்து இப்படி இருக்க அப்படி இருக்க. ரைட், எல்லாமே தியாகங்கள். திருமணம் என்பது வலிகளை சகித்துக் கொள்வது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஷேர் பண்றது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. அதுதான் சொன்ன லவ் தட் எண்டர்ஸ் பெயின், வலியை ஏற்றுக்கொள்வது. தமிழ் அதை சொல்லு, வலிகளை தாங்கும் அன்பு. கொரட்ட சத்தமா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த சத்தமா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட சில திருமண முறிவுக்கு காரணம் அவர் ரொம்ப ஹைஜீனிக்காவே இல்லை, அவர் கொரட்ட விடுறாரு, அவர் ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறாரு, அவர் இதை பண்ற, என்ன காரணமோ ஏதோ ஒரு காரணம் சொல்லி வேண்டாம். நான் அதான் சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்து பாருங்க. உங்க ரிலேஷன்ஷிப் புரோக்கன் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், நீங்க மனமுறிவோடு இருக்கலாம், நீங்க நல்லா மகிழ்ச்சியா நீங்க வெளியில இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள குறைபாடுகள் இருக்கு. பேசி தீர்த்தால் தீராத பிரச்சனை எதுவுமே இல்லை. எவ்வளவு சண்டை போடுங்க, பிரச்சனையே இல்லை. சண்டை இல்லாத வீடு எங்குமே இல்லை. வீட்டுக்கு வீடு சொல்லுங்களேன், வீட்டுக்கு வீடு வாசப்படி. எல்லா குடும்பத்திலும் பிரச்சனைகள் உண்டு, குழப்பங்கள் உண்டு. ஆனா 3வது நபரை உள்ள விட்டுறாதீங்க. நான் பொதுவா சொல்லுவேன், இந்த கல்யாண பிரசங்கம் பண்ணன்னு வச்சுங்களேன், மனிதன் கடவுள் இணைத்ததை மாமியார் பிரிக்காதிருப்பதாக, கடவுள் இணைத்ததை நாத்தனார்கள் பிரிக்காதிருப்பதாக. ரொம்ப மோசமான கேரக்டர் நாத்தனார்கள். கடவுள் இணைத்ததை மாமனார்கள் பிரிக்காதிருப்பதாக, கடவுள் இணைத்ததை பக்கத்து வீட்டுக்காரங்க பிரிக்காதிருப்பதாக. சும்மா போயின்னு இருப்பாங்க. உங்க வீட்டுக்காரர் அங்க பார்த்தனே ஒரு அம்மா கூட பேசியிருந்தாரு, ஏன் உங்க வீட்டுக்காரர் மெத மேல வந்து போன் பேசிட்டு இருக்காரு?
ஏங்க உங்க மனைவி யாரு கூட வண்டியில போனாங்களே, அப்போ இந்த இந்த உறவுகள் யார் என்ன சொன்னாலும் சரி, என் உறவு மீது என்ன இருக்கணும், எனக்கு நம்பிக்கை. ரைட், அப்படியே அவங்க தப்பு பண்ணாலும் இல்ல அவங்க இது வந்து உட்காந்து பேசுங்க. எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ்ன்றது, இரண்டாவது முறை என்பது மிக அவசியமான ஒன்று. யாக்கோபு பண்ணாத தப்பே இல்ல. அண்ணனை ஏமாத்திட்டு வந்திருக்கிறாரு, அவன் மாமா அழகா ஏத்துக்கிட்டாரு. நீ என் எலும்பில் எலும்பான், என் உறவின் உறவு நீ அப்படின்றாரு. யார் சொல்றாரு? லாபான் சொல்றாரு. யாக்கோபுனாலே என்ன அர்த்தம்? எத்தன், திருடன், ஏமாத்துக்காரன். அந்த ஏமாத்துக்காரனுக்கே கர்த்தர் மறுவாழ்வு கொடுக்கும் போது நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்காமல் இருப்பாரா? அப்ப எல்லோருக்கும் அந்த செகண்ட் வாய்ப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த அன்பு தாங்க முக்கியம். என் கணவர் அவ்வளவுதான், அவங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவர் என் கணவர் தாங்க. என் மனைவி அவங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவங்க என் மனைவி. யார் இடத்துல நான் அவங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். நாங்க எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்குள்ள அவ்வளவுதான். அந்த ஒரு அன்பை தாங்கக்கூடிய ஆற்றலை கடவுள் இடத்துல கேளுங்கள். இரண்டாவது குறிப்புகளாக நாம் கடந்து செல்லலாம். திருமணம் மாண்பு அளிப்பதுதான் மையங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இல்லாம போயிடுச்சு. ரைட், நம்ம முன்னோர்கள், நம்ம ஆனவசம், நம்ம முன்னோர்கள் ஒண்ணு முட்டாளுங்க கிடையாது, முன்னோர்கள் முட்டாள்கள். எனக்கு இந்த முன்னோர்கள்ல நிறைய பிரச்சனை உண்டு. நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இந்த ஆராதனையில எனக்கு எங்க டயசிஸ்ல அது நாங்க அக்செப்ட் பண்றதே கிடையாது. இந்த வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் முறை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். இது யார் சொல்லுவாரு? கணவர் சொல்லுவாரு. ஆனா மனைவி சொல்லும் போது இங்க ஒரு சிக்கல் இருக்கு. அது படிக்கிறேன் கேளுங்க. உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியும் வாக்கு கொடுக்கிறேன். இது என்ன போங்க? மனைவி மட்டும் கீழ்ப்படியணுமா? கணவனுக்கு கீழ்ப்படிதல். நான் எங்க டைசிஸ்ல முடிவு பண்ணிட்டாது அந்த வார்த்தையை என்ன பண்ணிடணும், எடுத்துடணும். எங்க டைசிஸை பொறுத்த மட்டும் யாருமே அது படிக்கிறது கிடையாது. ஆயர்கள் ஒண்ணு கீழ்ப்படிந்தா 2 பேருக்கும் கீழ்ப்படியணும்னு போடணும். அது என்ன மனைவி மட்டும்? ஏன்னா பவுல் சொல்லியிருக்காரு, மனைவிகளே உங்கள் கணவருக்கு, என் கணவர்கள் மனைவிக்கு கீழ்ப்படிய கூடாதா? கீழ்ப்படிதல்ன்றது பொதுவானது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவனும் போதுதான் அங்க பிரச்சனையே வருது. ஆண்டவர் சொல்ற, உங்களில் குற்றமற்றவன் முதலாவது. அப்போ இங்க யாருமே ஒருவரை நியாயத்திற்கு கிடையாது. அதே போல இங்க யாரும் உயர்ந்தவர் யாரும் இங்க தாழ்ந்தவர்ன்றது கிடையாது. ஆணும் பெண்ணும் சமம். திருமறை அதை வலியுறுத்துகிறது. அதை நான் விசுவாசிக்கிறேன். அப்ப அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் எப்போ இல்லாமல் போதோ அப்ப அந்த கண்ணாடி உடைஞ்சு போகுது. அப்போ கணவர்களே உங்கள் மனைவிகளை கண்ணியத்தோடு மரியாதையோடு நடத்துங்க. ஏய் வா, ஏய் அது எடுத்துன்னு போ, ஏய் என்ன செஞ்ச, நடக்குதா இல்லையா? அந்த அந்த மரியாதை, அந்த மாண்பு. பல நேரங்கள்ல ஆண் அப்படின்னும் போது பெண் அடுத்து இருக்கிறாங்க அப்படின்றது நிலைப்பாட்டுல அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். என்ன இருந்தாலும் வேலைக்கு போனாலும் அவ என் கீழே தான். நிறைய அம்மாமார்கள், எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, நான் இது ஓகே என் சம்பளத்தை பார்த்ததே இல்லை, எல்லாம் உங்க அப்பா கையில கொடுத்துருவேன். உண்மை. ஓ இன்னைக்கு அந்த அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கணவன்மார்கள் இன்னைக்கும் நிறைய பேர் தாங்க சம்பளத்தை மனைவி கிட்ட கொடுக்குறாங்க. ரைட், அப்ப அது மியூச்சுவலா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா கட்டாயப்படுத்தும் போதுதான் அங்க சிக்கல் ஏற்படுத்துகிறது. இப்போ கணவர்கள் எப்படி ரெஸ்பெக்டடா ஒரு பொது வெளியிலே ஆண்கள் எப்படி மனைவிகள் வந்து ஆண்களை வந்து மரியாதையா நடத்தணுமோ, ஆண்களே உங்கள் மனைவிகளை மரியாதையோட நடத்துங்க. அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரி, உங்களை எல்லாரும் மாட்டி விடுறேன். கடைசியா உங்க மனைவியை பார்த்து எப்போ நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க? ஐயா சொல்லிட்டார் டுடே மார்னிங். ரைட். மற்ற கணவர்மார்களே, சரி கடைசியா எப்ப சொன்னீங்க? சரி கடைசியா எப்போ உங்க மனைவியை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கீங்க? என்னங்க ஐயா தெரியாம இன்னைக்கு வந்துட்டோமே. அப்போ அந்த அன்பு. சரி, என்னைக்காவது உங்க மனைவி உணவு கொடுக்குறாங்க, சமைத்து கொடுக்குறாங்க, என்னைக்காவது அவங்கள பாராட்டி இருக்கிறீங்களா? தேங்க்யூ, எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு. நான் பண்ணது இல்ல, திட்டு வாங்கியிருக்கேன். அப்ப அதுதான் நாங்க எதிர்பார்ப்புன்றது. அந்த எதிர்பார்ப்பு கணவனும் மனைவியும் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்,
இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், கைண்ட்னஸ், ப்ரொடெக்ஷன் எல்லார் இடத்துல மியூச்சுவலா இருக்கணும். அதுதான் பவுல் சொல்றாரு. சாரி, எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கலாமா? விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயிலும் ஓகே ரைட். அங்க பார்க்கும்போது அங்க அந்த மியூச்சுவல் அந்த ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. கனம் பொருந்தியது, அது அந்த அந்த கனம் பொருந்தியது honored by all அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. marriage should be honored by all. அந்த marriage bed kept pure. அப்ப அந்த திருமண உறவு அதை நம்ம தூய்மையாக பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரு அழகான ஒரு கண்ணாடி வாஸ் போல அதை நம்ம பாதுகாத்துக் கொள்வதுதான் நம்முடைய கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆக இருக்கலாம், அந்த கைண்ட்னஸா இருக்கலாம், ப்ரொடெக்ஷனாக இருக்கலாம். எல்லாமே இருவருக்கும் ஒன்னா இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நேரம் இல்லை, நான் அடுத்ததுக்குள்ளாக கடந்து செல்லுகின்றேன். இன்னைக்கு வாசிக்க கேட்ட 3வது திருமறை பகுதி மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நம்ம படிக்க கேட்டோம். இதுல ஆண்டவர் இயேசு அழகா ஒரு காரியத்தை கோடிட்டு காட்டுகிறார். அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமா இருக்கிறார். அந்த வசனம் வாசிங்க. எத்தனாவதுமா? 5ஆம் வசனத்தை படிக்க கேட்போமா? இது நிமித்தம் தன் புருஷனானவன், ரைட், எல்லா ஆண்களும் உங்கள் திருமறை திருப்பிக் கொள்ளுங்க. நீங்க எல்லாரும் இந்த வசனத்தை படிக்க நான் கேட்க. 10 கட்டளை ரொம்ப முக்கியமான கட்டளை. உன் தாயும் தகப்பனையும் ரைட் கனம் பண்ணுங்க. நான் கனம் பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லை, நான் அதை ப்ரீச் பண்ணவே இல்லை. உங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கென்று ஒரு திருமண வாழ்வு வந்த பிறகு உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு இன்னொரு குடும்பம், உங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, நாட் யுவர் இமீடியட் ஃபேமிலி. ஞாபகம் வச்சுக்கோங்க. மனைவிமார்களுக்கும் தான் நான் சொல்றேன், உங்கள் பெற்றோர்கள் அவங்க எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான், நாட் யுவர் ஃபேமிலி. அப்ப எது உங்க ஃபேமிலி? சொல்லுங்களேன். கணவன், மனைவி, உங்கள் பிள்ளைகள், அதுதான் உங்கள் குடும்பம். அப்போ இது நான் சொல்லலைங்க, ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்காரு. என் பைபிள்ல இருக்கு, உங்க பைபிள்ல இருக்குன்னு நம்புறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் அந்த வசனத்தை. ஆண்களே எல்லாரும் சேர்ந்து பாருங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாம் வாசிக்குமா அந்த வசனத்தை. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு, நிறைய கணவன்மாருக்கு இருக்க ஒரே பிரச்சனை, எங்க அப்பா அம்மா கூட வந்து இருக்க மாட்டேங்கிறா, ஆனா வந்த உடனே தனி கொடுத்தனம் போனோன்றாங்க. சார் நான் சொல்ல சார், பைபிள் அப்படிதான் சார் சொல்லியிருக்கேன். தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நீங்கள் சேர்ந்து அவங்கள வைக்க முடியாது, பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். உறவுகள், சில உறவுகள் தூரமா இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். நீங்க சேர்த்து வைக்கணும் போது அங்க பெரிய பிரச்சனைகள் வரும். இவங்க ஒரு குடும்பத்துல வளர்ந்துருப்பாங்க, நீங்க ஒரு குடும்பத்துல வளர்ந்துருப்பீங்க. உங்க கல்ச்சர் வேற, உங்க ட்ரெடிஷன் வேற, உங்க உணவு முறைகள் வேற. அதை எடுத்துட்டு வந்து அவங்க வாழ்க்கையில இம்போஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. அங்கதான் சிக்கல் வருது. எங்க அப்பா அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க அவங்க அப்பா அம்மாவை மதிக்கிறீங்களா? நான் ஏன் அவங்கள மதிக்கணும்? அவதான் என் வீட்டுக்கு வாழ வந்திருக்கா. அது இப்ப கிடையாது. கடவுளுடைய திட்டத்திலே அது இந்த ரெஸ்பெக்ட். எப்படி மனைவி தன் பெற்றோரை பிரிந்து வருகிறார்களோ, கணவன்மார்களும் தங்கள் பெற்றோர்களை பிரிந்து ஒரு குடும்பமாய் வாழ்வதுதான் அட்வைஸ். அதுதான் கடவுளுடைய திட்டம். நீங்க மாற்று கருத்து வைத்திருக்கலாம், எனக்கு அது கவலை இல்லை, ஏன்னா என் வேதம் எனக்கு அதுதான் கற்றுக் கொடுக்குது. உங்கள் தாயையும் தகப்பனையும் விட்டு, அப்பதானே வசனம் இருக்கு. ஏதாவது மாற்று வசனங்கள் இருக்கிறதா? ஓ, அந்த உறவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. உங்களை நம்பி வருகிற, உங்களை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற அந்த உறவுக்கு நாம் மரியாதை கொடுக்கும் பொழுதுதான் அது இந்த டிசைன். அதுதான் நான் சொல்லுவேன், இது வந்து காட்ஸ் டிசைன் ஃபார் மேரேஜ். திருமணத்துக்கான கடவுள் போட்டிருக்கிற திட்டம் இதுதான். எபிசியன்ஸ் 5:22-23 எடுங்களேன். எபேசியர் 5:22-23. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல
இவ்வளவு நேரம் கணவருக்கு சொன்னேன், இப்ப மனைவிமார்களுக்கு நான் சொல்ல பவுல் சொல்றாரு, மனைவிமார்களே உங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல யாருக்கு கீழ்ப்படிங்க? சத்தமா சொல்லுங்களேன். இவ்வளவு நேரம் சொல்லும்போது சந்தோஷமா இருந்ததா இல்லையா? இப்ப சொல்ல ரொம்ப யோசிக்கிறீங்க. மனைவிமார்களே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல யாருக்கு கீழ்ப்படியணுமா? உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்கள். அடுத்தது வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையாயிருப்பது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார், ரட்சகரா இருக்கிறார். ரைட், இது பவுலுடைய ஐடியாலஜி. ரைட், இப்போ இதுல இருந்து நான் எடுத்துக்கொள்வது என்னென்றால், என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்றது என்னன்னா, கணவன் தலைவன் அப்படின்றத நான் ஏத்துக்கொள்ளல, மனைவி தலைவின்றதை ஏத்துக்கொள்ளல. குடும்பத்தின் தலைவர் யாரு? அப்படிதான், அவ்வளவுதான். அப்படி போயிட்டா பிரச்சனையே இல்லை. நான் தான் தலைவர்னு இருக்கிறோம், நீ எனக்கு கீழே அப்படின்னும் போது அங்க பிரச்சனை வருது. எங்க குடும்பத்துக்கு யார் தலைவர்? ஏசாமி, அவ்வளவுதான். கடவுள் தான் என் குடும்பத்துக்கு தலைவர். நான் இதுல நாங்க ரெண்டு பேருமே அவருக்கு அடுத்துதான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டு எடுக்கும் போது அங்க பிரச்சனை இல்லை. அடுத்ததாக 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பிரசங்கி 4:12. பிரசங்கி 4:12. முப்பரிநூல் சீக்கிரம் அறாது. இந்த திருமண ஒப்பந்தம், இந்த உறவு என்பது, ஒருவேளை நம்ம ஊர்ல நம்ம அந்த தாலி கட்டுறது, இது என்ன சென்டிமெண்ட்னு எனக்கு தெரியல. நிறைய நேரங்கள்ல இந்த தாலி அப்படின்றது இது கிறிஸ்தவத்துல இருக்கா? சொல்லுங்களேன். நம்ம பழைய கல்ச்சர் வேணான்னு வந்துட்டோம். இந்த தாலி எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. சரி, ஓகே, இது நம்முடைய கல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனா என்ன பொறுத்த மட்டும் அங்க முக்கியத்துவப்பட வேண்டியது முப்பரி நூல் அப்படின்றது எதுனா, பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அப்போ இந்த மூவருவர் இணைத்திருக்கிறார், அவ்வளவுதான். இந்த மோதிரமோ இந்த கயிறோ எங்களை இணைக்கல. எது எங்களை இணைத்திருக்கிறது? எது எங்களை இணைத்திருக்கிறது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவரு சொல்றாரு, ரெபேக்காலை மனம் முடிக்கும் போது அப்போ ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாங்க? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அப்போ இன்னைக்கு நீங்கள் கணவனும் மனைவியுமாக இங்க அமர்ந்திருக்கிறீங்க, இந்த ஆராதனையில இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த காரியம் யாரால் வந்தது? கர்த்தரால் வந்தது. அப்போ இந்த அடையாளங்கள் பிரச்சனை இல்லை, இந்த அடையாளங்கள் முக்கியம் இல்லை. எதுதான் முக்கியம்? எங்களை இணைத்த கடவுள் முக்கியம். கடவுளுடைய சன்னிதானத்துல நாங்கள் கொடுத்த வாக்குத்தத்தம் முக்கியம். அதுதான் கவனன். நான் இந்த தாலியை பிச்சு கட்டுன்னு சொல்ல வரல நானு. ஏன்னா அந்த தாலின்றது முக்கியம் கிடையாது, அந்த மோந்திரம்ன்றது முக்கியம் கிடையாது. அங்க எதுதான் முக்கியம்? கடவுளுக்கு முன்னாடி நீங்களும் நானும் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் முக்கியமானது. இன்னைக்கு அதை விட்டுட்டு அடையாளங்களை பிடிச்சிட்டு இருக்கோம். கடவுள் அந்த வாக்குறுதியை, அந்த உடன்படிக்கையை நினைவு கொள்வதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். அருமையான தேவச்சனமே, முப்பரி நூல் அறாது என்று சொல்வது கடவுள், கணவன், மனைவி, காட், ஹஸ்பண்ட், ஒய்ஃப். எங்கே நாமத்தினாலோ 2 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில். இப்ப நான் அதுல 3 விட்டுருங்க, 2 பேர் கணவன் மனைவி எங்க இருக்கிறீர்களோ அங்க 3வது யார் இருக்காரு? கடவுள் இருக்கார். God is present among you. அதை புரிந்து கொள்ளும் போது இந்த தியாகம், மன்னிப்பு, விசுவாசம் இதெல்லாமே நமக்கு அதிகரிக்கும். இதை நம்ம புரிஞ்சிக்கல, இந்த கடவுளோட திட்டத்தை நம்ம உணர்ந்து கொள்ளலன்னா உடைஞ்சு போயிடும். இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். இன்னைக்கு ஈஸியா திருமணங்கள் உடைந்து போவதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அடையாளங்களை முக்கியத்துவம் படுத்திட்டு இருக்காங்க. கல்யாணம் உண்மையிலேங்க இந்த கல்யாண ஆராதனையெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமானதுங்க. ஆயிரங்களுக்கெல்லாம் 4:30 மணிக்குன்னு பத்திரிகை போட்டு வச்சிருப்பாங்க. பொண்ணு எத்தனை மணிக்கு தெரியுமா வரும்? சொல்லுங்களேன். 6:30 மணிக்கு வருவாங்க. எங்க போயிருந்தீங்க? பியூட்டி பார்லர். எது முக்கியம்? பியூட்டி பார்லர் போறது முக்கியமா? திருமண ஆராதனைன்றது முக்கியம். அப்ப லேட்டா வந்துருவாங்க. ஐயா, ஆராதனை என்ன பண்ணுங்க, சுருக்கமா முடிச்சிருங்க. நான் சொல்லுவேன், என்ன தாலி கட்டின்னு போயிடுங்க. உண்மையில நான் இருந்த கிராமங்க 7 மணிக்கு வெளியே நிப்பான். என்ன வெளியே நிக்கிறீங்கன்னா, இல்ல வெளியே நிச்சயதார்த்தம் பண்ணுமா, உள்ள தாலி கட்டணுமா, கல்யாணம். சொல்லுவேன், எதுக்கு முக்கியத்துவமோ அதுக்கு கொடுக்கறது கிடையாது. இதுல மணமகன் அழைப்பு, மணமகள் அழைப்பு, இது வைக்கிறது, இந்த இது பண்றது, அது இது எல்லாத்தையும் பண்றாங்க. கடைசியில எங்க கை வைப்பாங்க? ஆராதனை.
அங்க ரொம்ப முக்கியமானதே எதுதான்? அந்த ஆராதனை தான். அதுக்கு நேரம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்கிறது, ஆராதனைக்கு நேரம் கிடையாது. எல்லா இடத்துக்கும் ஒன்னா போயிடுவோம். சர்ச்சுக்கு ஒன்னா வரணும்னா கஷ்டமா இருக்கு. கணவர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனைவிகளுக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த உறவின் முக்கியத்துவம்ன்றது இங்கதான் வலுப்பெற வேண்டியது இருக்கிறது. திருச்சபையில் ஒவ்வொரு முறைக்கு திருச்சபையில வந்து நிற்கும் போது, சாமி நீ தானே எனக்கு இந்த உறவு கொடுத்த, இந்த உறவை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியல, எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, உமக்கு அது தெரியும், அவங்க எப்படி நான் வந்து இதை நான் அழகா இதை கொண்டு போனேன்னு எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கடவுள் உங்கள் உறவுகளை அழகாய் கட்டுவார். 127வது சங்கீதம் முதல் வசனம் எப்படியாக சொல்கிறது? கர்த்தர் வீட்டை கட்டுகிறவருடைய பிரயாசம். நீங்க வீடுனா கல்லு மண்ணு மட்டும் யோசிக்காதீங்க. உங்க குடும்பம் என்கின்ற வீட்டை யார் தான் கட்டுறாரு? கர்த்தர் தான் கட்டுறாரு. அப்ப கர்த்தரிடத்துல ஒன்னா உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. கணவனும் மனைவியும் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணி பாருங்க. The family that prays stays longன்றாங்க. எந்த குடும்பம் கையை பிடித்து ஜெபம் பண்ணுதோ அந்த குடும்பம் நிலைத்து நிக்குது. இன்னைக்கு அது கிடையாது. உட்கார்ந்து பேசுங்க. உலகத்து கதை, ஊர் கதை, எல்லா கதையும் உட்கார்ந்து பேசுங்க. உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதோ உங்க மனைவி கிட்ட சொல்லுங்க. உங்க மனைவிகளே உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதோ உங்க கணவர்கிட்ட பேசுங்க. இன்னைக்கு அந்த பேசுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எல்லாம் பிள்ளைகள்ன்றாங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிட்டா அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்க. கடைசி வரை உங்க கூட நிக்க போறது யார் தெரியுமா? உங்க மனைவியும் உங்க கணவரும் தான். பிள்ளைகளுக்கு கொடுக்க முக்கியத்துவத்தை விட உங்கள் உறவுகளுக்கு கொடுங்க. இன்னைக்கு அதுதான். எல்லாம் பிள்ளைகளுக்கு. பிள்ளை பிறக்கிறவங்க மனைவி மேல அன்பா இருப்பாங்க, கணவர் மேல அன்பா இருப்பாங்க. என்னைக்கு பிள்ளைன்னு வந்துருச்சு எல்லா அன்பை யார் மேல மாறிடுது? பிள்ளைகள் மேல மாறிடுச்சு. கணவன் மனைவி இடத்துல பேசுறது இல்ல, மனைவி பிள்ளைகள் இடத்துல பேசுறது இல்ல. இன்னும் சில குடும்பங்கள்ல கணவனுக்கு எதனா தேவைன்னா யார் தான் அங்க இன்டர்மீடியேட்? ஏய் உங்க அப்பா கிட்ட சொல்லு, ஏய் உங்க அம்மா கிட்ட சொல்லு. இன்னைக்கு பிள்ளைகள் ட்ராமடைஸ்ட் ஆகி நிக்கிறாங்க. ஸ்கூல்ல அவங்களால படிக்க முடியல, அப்பா அம்மா சண்டை போடுறாங்க, பிள்ளைங்க ஸ்கூல்ல அழுகுறாங்க. ஏன் அழுகுறீங்க? நேற்று நைட் எங்க அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, என்னால படிக்க முடியல. பிள்ளைகள் உங்களை பார்த்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு அந்த அன்பை நீங்க காட்டலன்னா நாளைக்கு அந்த பிள்ளைகள் அன்பை யாருக்கு இடத்துல காட்டுறதுக்கு யோசிக்கும். நிறைய பிள்ளைகள் திருமணத்துக்கு பயப்படுறாங்க, வாலிப தம்பி தங்கச்சிங்க. காரணம் எங்க அப்பா அம்மா சண்டை போட்டுட்டே இருந்தாங்க, எனக்கு உறவு மேலே ஒரு பயம் வருது ஐயான்றாங்க. இப்போ நம்ம தான் அந்த மாடலை செட் பண்ணணும். இப்ப பிள்ளைகளிடத்துல நீங்க என்ன காட்டுறீங்க? உங்களுடைய உறவு முறைகள், முறிவுகள் யாரை பாதிக்கிறது? ஒரு சந்ததியே ட்ராமடைஸ் பண்ணி வச்சிருவோம். நம்ம யோசிங்க, ப்ரே பண்ணுங்க. நான் நியாயத்திருக்கல, கடவுளுடைய வார்த்தை அதை சொல்லுகிறது. அதனால முழங்கால முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, மன்னிங்க. கர்த்தர் நம்மளை மன்னிச்சிருக்கிறார். உங்கள் கணவனை மன்னிங்க, உங்க மனைவியை மன்னிங்க, உங்க பிள்ளைகளை நேசிங்க, உங்க கணவரை உங்கள் மனைவி அதை விட அதிகமா நேசிங்க. தன் மனைவியை நேசிக்காதவன் தன் பிள்ளைகளை நேசிக்கிறேன்னு சொல்றது பொய். தன் கணவனை நேசிக்காதவர் தன் பிள்ளையை நேசிக்கிறன்றது பொய். அதை நான் என்னைக்குமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தன் பிள்ளைகளை நேசிக்கிறேன்றவங்க கண்டிப்பா தன் மனைவியை நேசிப்பார். என் பிள்ளையை நேசிக்கிறேன்ற மனைவி கண்டிப்பா தன் கணவரை நேசிப்பார். எனக்கு என் கணவர் வேணாம், என் பிள்ளை தான் வேணும்னா அது பொய். அதே போல உங்கள் உறவை பார்த்துக்கோங்க. இந்த அன்பு கடைசி மட்டும் நிலைத்திருக்கிறதா? இன்னைக்கு வாசித்த அந்த எபேசியர்ல கடைசியா 5ஆம் வசனத்தை ஒரு வாட்டி வாசிங்களேன், நான் முடிக்கிறேன். எபேசியர் 1:13. எபிரேயர் 13:5. ரைட். இன்னைக்கு அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. கணவன் மனைவிக்கு உறவுல இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் பணம் பணம் பணம். ஓடி 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 திரும்பி பார்க்கும்போது உங்க மனைவி இருக்க மாட்டாங்க, உங்க கணவர் இருக்க மாட்டாங்க. உறவுகளை விட பணம் முக்கியம் அல்ல. எதுதான் முக்கியம்? உறவு தான் முக்கியம். பணத்தை சேர்த்து வைத்துட்டு திரும்பி பார்க்கும்போது அங்க மனைவியோ கணவரோ இல்லைன்னா அந்த பணம் சேர்த்தது. அதனால பவுல் சொல்றாரு, அழகா சொல்றாரு, வாசிங்க மறுபடியும். இருக்கிறவைகள் போதும். ஓவர் டைம் பார்த்து குடும்பத்துக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறத விட இருக்க போதும். கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறார். குடும்பம் முக்கியம். அந்த போதுன்ற மனம், கண்டென்ட் மைண்டு இன்னைக்கு இல்ல. அதனால உறவுகள் உடைந்து போயிட்டே இருக்கு. அந்த கண்டென்ட் மைண்ட் வேண்டும். அடுத்தது வாசிங்கம்மா. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
கைவிடுவதும் இல்லை. நீங்க பண ஆசை உள்ளவர்களாக பணத்துக்கு பின்னாடி இருந்தீங்கன்னா நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்றதெல்லாம் நடக்காது. கர்த்தர் விலகிடுவார். பணம் முக்கியம், பணத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்தா கடவுள் இருக்க மாட்டார். கடவுளுக்கான முக்கியத்துவம், உறவுகளுக்கான முக்கியத்துவம், குடும்பத்துக்கான முக்கியத்துவம். இன்னைக்கு ஒரு ஒப்படைப்போடு உங்களை நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அழைக்கிறேன். அருமையான தேவச்சனமே, 3 காரியங்கள். அன்பு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும், அன்பு வலிகளை ஏற்றுக்கொள்ளும், சகித்துக் கொள்ளும். 2வது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மாண்பு மரியாதையுடன் குடும்பத்தை நடத்துவது மிக முக்கியமானது. 3வது இந்த திருமண உறவு என்பது கடவுளுடைய திட்டம். அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த அன்பு லாஸ்டிங் லைஃப்ல கடைசி வரைக்கும் இருக்கும். இந்த உறவு வாழ்வு உங்கள் வாழ்வின் இறுதி மட்டும் நிலைத்திருக்கும். அதனால தான் சொல்ற வாழ்நாள் இறுதி வரை. என்ன சொல்லும் போது அது ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்ல மரணம் நம்மை பிரிக்கும் வரை, அதுவரை யாரும் நம்மள பிரிக்க கூடாது. அதனால அந்த 3வது நபரை தயவுசெய்து உள்ள கொண்டு வராதீங்க. உங்க மாமியாரையோ மருமகையோ உங்க அப்பா அம்மாவோ உங்க அப்பாவையோ இல்ல உங்க உடன் பிறந்தவர்களே யாரையும் உள்ள கொண்டு வராதீங்க. கணவன் மனைவி அவ்வளவுதான், நோ தேர்ட் பர்சன். உங்களுக்கு 3வது நபர் தேவைப்படுகிறார் என்றால் அது கடவுள் மட்டும்தான் இருக்கணும், வேற யாரோ இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உங்க கணவரை பத்தி யாருக்கிட்டனா புலம்புனா முட்டி போட்டு புலம்புங்க. உங்க மனைவியை பத்தி நீங்க யாருக்கிட்டனா சொல்லணும்னா உங்க கணவரை பத்தி யார்கிட்ட சொல்லணும்னா கடவுள் இடத்துல சொல்லுங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில உங்க கணவனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உங்க மனைவி பத்தி சொல்லியிருப்பீங்க. நாளைக்கு நீங்க சேர்ந்திருப்பீங்க, ஆனா நீங்க சொன்ன நபர் உங்க மனைவி பத்தி அப்படிதான் யோசிச்சுன்னு இருப்பார், உங்க கணவரை பத்தி அப்படிதான் யோசிச்சிருப்பாரு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னதை மாத்தவே முடியாது. அதனால 3வது நபர்கிட்ட தயவுசெய்து உங்கள் குடும்பத்தை பத்தி குறை சொல்லாதீங்க. ஏதாவது சொல்லணும்னா ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இல்லறத்தை குறித்து, திருமணத்தை குறித்து, திருமணத்தின் அன்பை குறித்து நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் நீ தந்த அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை உணர்ந்தவர்களாக எங்கள் உடன்படிக்கையை நாங்கள் அடையாளப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல கடவுளே.